எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவரை பற்றி வெளியான திடுக்கிடும் ஒரு வீடியோ. ஸோ இதை பார்க்குறப்ப எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் பக்காவாக திட்டம் போட்டு எல்லாரையுமே ஏமாற்றியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவை பார்க்குற நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதனால் இப்போ இன்றைக்கி சபாநாயகர் அதிரடியான நடவடிக்கையில் அவர் இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் முக்கியமாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவரால் இப்போ இந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவருடைய எம்எல்ஏ பதவி பறி போகுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை அவர் பதவி போகிற மாதிரியான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் என்ன பண்ணி எல்லாரையுமே ஏமாற்ற பார்த்தாரு, என்ன வீடியோ தெரிய வந்திருக்கு இப்போது அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது கடந்த சனிக்கிழமை இந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் பேசின அந்த வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். நம்ம தமிழ்நாட்டை மோசமாக பேசினது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவருடைய எலும்பை உடைப்பேன், காலை உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த மரியாதை துளி கூட இல்லாமல் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மோசமாக பேசியிருந்தார். கடுமையான கண்டனங்கள் எழுந்ததை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு நேற்று திங்கட்கிழமை காலையிலேயே போலீஸ் அதிகாரிகள் 6 மணிக்கெல்லாம் இவருடைய வீட்டுக்கு போய் இவரை அதிரடியாக கைது பண்ணி அங்கே அலுவலகத்துக்கு கூட்டு வந்து இவரை விசாரணை தான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ராதாகிருஷ்ணன், இன்னும் இந்த பக்கம் எத்தனை திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவரை விசாரணை பண்ணக்கூடாது, அவரை விடுங்க அப்படின்னு கடுமையாக எல்லாருமே பயங்கரமாக விசாரணை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நாடகத்தை அரங்கேற்றார் இந்த மார்க்கண்டேயன். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப கத்துறாரு இந்த மனுஷன். அந்த வீடியோவை கொஞ்சம் இங்கே நீங்களே பாருங்களேன். ராஜ்வாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டுறாங்க, துப்பாக்கி முனையில ராஜ்வாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டுறாங்க, துப்பாக்கி முனையில என்ன கொலை பண்ணுறாங்க, துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, ஐயோ காப்பாற்றுங்க, ஐயோன்னு கத்துற இந்த மார்க்கண்டேயன் பார்த்தீங்கன்னா உள்ள போலீஸார்கள் பரிசோதனை பண்ண தான் கூப்பிட்டு போகிறாங்க. இவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பரிசோதனை பண்ண போலீஸார்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு மருத்துவமனையில் வச்சு என்ன கொலை பண்ணுறாங்க, ஐயோ காப்பாற்றுங்க அம்மா அப்படின்னு இவர் கத்துறதுக்கான அந்த இடத்துல சூழ்நிலையே இல்லை. ஆனால் அந்த இடத்துல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அந்த வீடியோவை ஒத்து பார்த்தோம்னா பக்கத்தில் இவருடைய வழக்கறிஞர் கிடையாது, வழக்கறிஞர் பக்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை கைது பண்ணுறப்ப கூட இதே டெம்ப்ளேட் தான், எங்களை வந்து அந்த குதிரை பேரம் பண்ணுறாங்க, ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார். அதே தோரணை அதே டெம்ப்ளேட்டில் தான் இப்போ மார்க்கண்டேயன் அவருமே பேசியிருக்காரு. ஸோ உள்ளே போய் பரிசோதனை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அங்கே இவருடைய வழக்கறிஞர் வந்திருக்காரு, அவரை உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வழக்கறிஞரோடு சேர்ந்து இப்போ மார்க்கண்டேயன் வெளியே வர்றப்ப அவர் பேசின அந்த தோரணையை இங்கே கொஞ்சம் பாருங்கள். இல்ல உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்களா? அந்த திறன் அவங்களுக்கு கிடையாது. இல்ல உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்களா? அதாவது இப்போ வெளியே வக்கீல் அவரோட வர்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, குதிரை பேரம் நடந்துச்சா, உங்களை இந்த பதவியை ராஜினாமா பண்ண சொன்னாங்களா, ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதை பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு திராணி இல்லை, அந்தளவுக்கெல்லாம் அவங்களுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுறா நக்கலாக பேசுகிறாரு இந்த மார்க்கண்டேயன். பக்கத்தில் வக்கீல் இருக்கார், வக்கீல் உள்ளே போன வக்கீல் ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு இவர்கிட்ட. ஸோ இந்த 2 வீடியோமே பார்க்குறப்ப ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. சும்மாகவே சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று காலையில் இவரை கைது பண்ண போயிருக்காங்க, அங்கே ஒன்றுமே நடக்கலை. கம்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தானா கம்னு கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க, விசாரணை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவரை நீதிபதிகள் காவலில் கொண்டு போயிருப்பாங்க, நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செஞ்சுருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத பிரச்சனை, மற்ற கட்சியினர்கள் எல்லாருமே வர வச்சு தேவையில்லாமல் என்ன கொள்கிறாங்க, என்ன கழுத்தை நெரிக்கிறாங்க, என்னை மிதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி மக்கள் முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலையும் ஒரு விதமான ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இந்த மார்க்கண்டேயன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறப்ப பம்மிக்கிட்டு அந்த மாதிரி கத்திக்கிட்டு போன இந்த மார்க்கண்டேயன் வெளியே வர்றப்ப திமுறா நக்கலாக பேசிக்கிட்டு வராரு. ஸோ இதில் 2ல் எது உண்மை, எது நடித்தார், எது உண்மை அப்படின்னு மக்களால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது, திமுகவர்கள் நல்லா பிளான் பண்ணுறாங்க, நல்லா திட்டம் போட்டு மக்கள்கிட்ட நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் மேலேயுமே திமுக அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாவது தினமும்
தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் வெறுக்கணும், அவங்கள திட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற சான்ஸ், கிடைக்கிற அந்த கேப் எல்லாத்தையுமே பயன்படுத்தி மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் சீன் போட்டு அங்கே திமுகவினர்கள் எல்லாருமே குவிஞ்சு என்னமோ இவங்க எல்லாருமே அப்பாவிங்க மாதிரியும், தமிழக வெற்றி கழகம் ஒரு கொடூர கட்சி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கெட்ட பின்பத்தை தமிழக வெற்றி கழகம் மேலே திணிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பத்தாக்குறைக்கு மார்க்கண்டேயன் அவருடைய மகன் அவருமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேசுகிறார். அவர் வாயில் தமிழெல்லாம் வராது போல இருக்குது, முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. நடுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை குடும்ப ரீதியாக தாக்குறாரு. நீங்கள் உங்கள் பசங்க கூட இல்லை, நாங்களாவது எங்கள் அப்பா கூட இருக்கிறோம், எங்கள் அப்பாவை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்டலாக தாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு. ஆனால் அவர் பேசுகிறப்ப அந்த தோரணையில் இருந்தே தெரியுது, ஏதோ திமிர் நாட்கள் அவங்களுடைய பேச்சில் நல்லாவே தெரியுது. இது எல்லாத்தையுமே பார்த்த மக்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அவங்க பின்னாடி இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை. இந்த மார்க்கண்டேயன் அவர் கைதான இந்த விஷயத்தில் இந்த 2 வீடியோவை உத்து பார்த்து அனலிட்டிக்ஸ் பண்ணுற மக்கள் எல்லாராலையுமே கண்டிப்பாக உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. திமுகவினர்கள் தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட அனுதாப அலைய வாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே போல் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கூட பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, ஐயோ எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு கைதானதுமே அப்படியே நைஸாக நேற்று கைநிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்க்குற மக்கள் எல்லாருமே திமுக அவங்க பண்ணுற நாடகத்தை எல்லாராலையுமே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. பத்தாக்குறைக்கு சபாநாயகர் அவருமே கூட பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருக்காரு. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த மரியாதை இல்லாமல் சபாநாயகர் கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக இந்த மார்க்கண்டேயன் அவர் மேலே எடுக்கப்படும் அப்படின்னு இன்றைக்கி சபாநாயகர் அவருமே கூட பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசினப்ப அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஸோ அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டோம்னா 2 வாரம் அவர் ஜெயிலில் இருக்க போகிறாரு. ஜெயில் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சட்டசபை கூட்டம் தொடர போது பட்ஜெட்டுக்காக, அப்போ மார்க்கண்டேயன் வெளியே வரப்போகிறாரு, சட்டசபைக்கு உள்ளே வரதான் போகிறாரு. எங்கள் உண்மையை நம்ம முதலமைச்சர் எலும்பு அவர் உடச்சிடுவேன்னு சொன்னார்ல, அதை செய்ய போகிறாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். மேலும் சபாநாயகர் அவருமே கூட பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அதிகபட்சம் அவருடைய பதவி பறி போகலாம், அப்படி இல்லைன்னா எம்எல்ஏக்கான ஒரு சில சலுகைகள் இருக்கும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, இப்படி எம்எல்ஏக்கான சலுகைகள் அது எல்லாமே ரத்து செய்யப்படலாம் மார்க்கண்டேயன் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதனால் மார்க்கண்டேயன் தேவையில்லாமல் அவர் வாயை விட்டு மக்கள்கிட்ட கெட்ட பெயர் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய எம்எல்ஏ பதவிக்கும் மிகப்பெரிய சிக்கலை தானாகவே ஏற்படுத்திக்கிட்டாரு. ஸோ மார்க்கண்டேயன் அவர் நேற்று முழுக்க நடந்த இந்த 2 வீடியோக்களை பார்க்குறப்ப அவர் நடித்தார் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா, இல்லை உண்மையாகவே அவர் அந்த இடத்துல பயந்து கத்துனாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.